வணக்கம் உறவுகளே, எங்கே வந்திருக்கோம்னா நல்லூர் கிட்டுப்பொங்கலுக்கு முன்னுக்கு ஒரு பேரணி நடைபெறுகிறது. அது என்னென்னா திருநங்கைகள் தங்களோட உரிமைகளுக்காக ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அந்த உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றதுக்காக இந்த பேரணி நடைபெறுகிறது. இது வந்து காணொலியை பார்ப்போம் வாங்க. எங்கட இந்த 6ஆம் மாதம் நாங்கள் ஒரு சுயமரியாதை மாதமாக உலக நாடுகள் எல்லாத்துலேயும் கொண்டாடுற நாங்கள் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ரைட்ஸுகள், அவங்களோட உரிமைகள், அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கணுன்றதுக்காண்டி எங்களை வந்து ஒரு மற்றவங்க மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்தவங்களை வித்தியாசப்படுத்தாமல் இந்த சமூகத்துக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கிறதோ அவளுக்கு எங்களுக்கு கிடைக்கணுமன்றதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிற நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் ஏதாவது முன்னேறி தருவோம் இல்லை, நாங்கள் இருக்கிறது மாதிரி எங்களை விட்டாலே நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த மாதம் வருடம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த கையில் நாங்கள் கொண்டாடுறோம். நாங்கள் அவந்திக்கு எங்கேயாவது அப்படியே நம்ம சைட்டில் நிற்கணும். இந்த நடப்பவனே நடக்க போகிறோம். அது அவங்க தான் வந்து விளக்கம் அது அந்த பால் உடுப்பை வச்சு கொண்டு அதை ஆணும் கொஞ்சம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த வாழ்க்கை முறையை நாங்களே தீர்மானிக்கிறோம். அது ஆனந்தா இப்படி தந்தியில் ஒரு போகிறோம், பன்னெண்டா பெண் கொடுப்பு, அந்த மாதிரி சில திணிப்புகளை நாங்கள் திணிச்சு அந்த வந்து இந்த விருப்பங்கள் எல்லாம் நாங்கள் விருப்பப்படி வாழப்படாமல் நாங்கள் தடுக்கிறோம். இது வந்து நாங்கள் இந்த வெளியில் இருக்கிற அந்த ஆக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாக கிரீன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து பிற்போக்குத்தனமாக அந்த ஆக்கள் விஜய்க்கு போயிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்காங்க. சொல்லி போகிற மாதம் வந்து நாங்கள் விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடுறோம். இது உலக யாழ்ப்பாணத்திலிருந்து தொடர்ந்து 5 வருடங்களுக்கு நாங்கள் வவுனியாவில் இருந்து வரேன். எங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டை வந்து வழங்குறதுக்காக இந்த இடத்துல வந்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான் என்றதை வந்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த விடயம் வந்து நடக்குது. இலங்கையில் வந்து வவுனியாவையும் யாழ்ப்பாணத்திலையும் இப்போ மலையகத்திலையும் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. வவுனியாவில் வந்து இது வந்து 2வது தடவையாக வந்து நடக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து 3வது